ஏங்க அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்வதும் தனியாருக்கு சொந்தமான சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்வதற்கும் யாரும் இங்க ஆட்சேபம் தெரிவிக்கல. நீங்க சாலை போடும் போதோ இல்ல ஒரு நிறுவனம் கட்டும் போதோ இந்த சொத்து வேணும்னு சொல்லும் போது இஸ்லாம் சமுதாய மக்களோ மற்ற சமுதாய மக்களோ சொத்தை கொடுத்துறாங்க. இன்னொரு விஷயம், வக்ஃப் போர்டு சொத்து இருந்தாலும் நீங்க பொதுமக்களுக்காக எல்லா சமுதாய மக்களுக்காக இந்து சமுதாய மக்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டணும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னா இந்த வக்ஃப் போர்டு வைத்துள்ள சொத்துக்கள் இவங்களே பெருந்தன்மையா கொடுத்துறாங்க. இவங்க தடுக்கல. பொதுப்படியா மக்களுக்காக ஒரு மருத்துவமனை கட்டுறீங்களா ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறீங்களா பரவாயில்ல, என்னுடைய முன்னோர்கள் செல்வந்தர்கள் என்னுடைய சமுதாயத்துக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இந்தாங்க பரவாயில்ல, இந்துக்களோ கிறிஸ்டியர்களோ எல்லாரும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் போர்டு சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அது வேற. ஆனா நீ அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு சட்டத்தை ஏற்றி எனக்கு வழங்கப்பட்ட என்னுடைய சொத்தை உன்னுடைய அதிகாரத்திலிருந்து என்கிட்ட பிடுங்குற. ஏற்கனவே நீ என்ன பண்ற, எனக்கு இட்லி சாப்பிட்டா டாக்ஸ், சட்னி சாப்பிட்டா டேக்ஸு, இடம் வாங்கினா டேக்ஸு, வீடு கட்டினா டேக்ஸு, வீடு கட்டுறதுக்கு பொருள் வாங்கினா டேக்ஸு, எல்லாத்துக்குமே டேக்ஸு டேக்ஸு டேக்ஸுன்னு கடைசி எல்லாம் வாங்கிட்டு கடைசியில் இன்கம் டேக்ஸ்னு ஒன்று வாங்கிட்டு என் வருமானத்தை என் ரத்தத்தை நீ உறிஞ்சி கொண்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது உனக்கு எல்லா டேக்ஸும் கட்டிட்டு என்னுடைய செல்வந்தர்கள் என் சமுதாய மக்களுக்காக நான் தரேன்னு சொல்லி தரக்கூடிய சொத்தையும் நீ ஆட்ட போடுறனா நீ உண்மையான அரசாங்கமா இல்லை நீ திருடனா? இல்லை, அந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி. எவன் திருடானோ அவன்கிட்ட புடுங்கினானா நீயே மகா திருடனா இருந்தா கண்டிப்பா அவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. அதை நீங்க இப்ப பேச முடியாது. பேசினா குற்றம். எப்படி குற்றம்? சட்டம்.